சொந்தங்களுக்கு வணக்கம். எங்களுக்கு இவங்க இது போல மோசமா செய்யறாங்கண்டா சாதாரண இந்த வயசு போன அம்மாமார் இவங்கெல்லாம் நிறைய எங்கட சொந்தங்கள் எல்லாம் நிறைய அலுவலகத்துக்கு போனா எவ்வளவு அட்டகாசம் பண்ணுவாங்க. என்னண்டா நான் ஆளுநர் செயலகத்துக்கு நேத்து திருவோணமலையில ஆளுநர் செயலகத்துக்கு போனான். இப்ப நிறைய மக்கள்ற பிரச்சனை உங்களுக்கே தெரியும். நான் நிறைய விஷயங்கள்லாம் கதைக்கிறேன். அப்ப இது சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இவங்க வேலை செய்யறாங்களா, இதெல்லாம் தீர்க்கிறாங்களா, என்னதான் இதுக்கு முடிவு அப்படின்ற மாதிரியான ஒரு நேர்காணல் ஒன்று செய்யறதுக்கு ஆளுநர்கிட்ட ஒரு அனுமதி கேட்கறதுக்காக நான் போனேன். இப்ப என்னைய எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்ற நான் உங்களுக்கு சொல்றேன்னா, யூடியூபர்ஸ் எல்லாம் உள்ள விடுற இல்லையா, யூடியூபர்ஸ் உள்ள விடுற இல்லையா எல்லாம் நான் உங்களுக்கு முடிவு வரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன். நான் எதுவுமே சொல்ல இல்லை. நான் உங்களுக்கு என்ன நடந்ததுண்டு அதுல வேற ஒரு லோயர், திருவோணமலை மாவட்டத்தினுடைய ஒரு லோயர், ஒரு சட்டத்திரணி சங்கத்தினுடைய ஒரு தலைவி, அவ யாருன்னு தெரியுமா, அதா இதா எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். பாருங்க என்ன விஷயம்ன்றே நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதன் பிற்பாடு நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த பிரச்சனைகள் சார்ந்த ஒரு நேர்காணலுக்கு, அதாவது என்னுடைய விலாசம், என்னுடைய பெயர், என்னுடைய விலாசம் ஜூலி நிக்சன் அப்படின்னு போட்டு கௌரவ ஆளுநர், அதாவது திருகோணமலையில இருக்கு தெரியும் தானே உங்களுக்கு. அப்ப மக்களினுடைய பொதுவான பிரச்சனைகள் சார்பில் ஒரு நேர்காணல் மேற்கொள்வதற்கான அனுமதி கோரல், அதனுடைய விஷயங்களை மென்ஷன் பண்ணி ஒரு அழகான முறையில் ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் அழகான நான் கொடுத்து ஒரு அனுமதியை கேட்க போனேன். இப்போ என்ன செய்யணும், அவங்களுக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அப்போ அனுமதி உண்டு, அனுமதி தாரன் என்று சொல்லலாம், இல்லைண்டா அனுமதி இல்லைப்பா இது போல சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் நீங்கள் கதைக்கிறது உண்டு செய்யறதும். எப்படி இருக்கு, இவங்க நினைச்சிருப்பாங்க சின்ன பொடியன்கள் தானே, சும்மா தமாசா கதைச்சு அனுப்பி விடலாம், நல்ல தமாசா கதைப்பீங்க. அப்போ நான் முன்னுக்கு போனோம், போலீஸ் 2 பேர் இருந்தாங்க. சரி அதெல்லாம் விடுங்களே, நீ தமிழா அது இதா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி ஓகே. அங்கே செயலாளர் ஒருத்தர் இருக்கிறேன், எனக்கு அவர் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை, அவர் யாருன்றும் எனக்கு தெரியாது. அப்போ ஒரு அனுமதிக்காக போகும்போது ஒன்று தாரன் என்று சொல்லணும், இல்லாட்டி தரல என்று சொல்லணும். உடனே அவர் என்ன சொல்றாருண்டா, நீங்க இந்த போராட்டத்தில் கதைக்கிறது தானே, நிறைய குளறுபடிகள் இருக்கு, அந்த நான் என்ன விஷயத்துக்கு வந்திருக்கேன், அவர் ஒரு கடமையில் இருக்கிறவர் என்ன செய்யணும், நான் நல்லவனோ கெட்டவனோ, நான் மோசமானவனோ, நான் யாராகவும் இருக்கட்டும், என்னத்துக்கு தம்பி வந்திருக்கிறீங்க, என்ன அலுவல், என்ன விஷயம், இதை தானே கேட்கணும். ஏன் இது போல நடந்து கொள்ளணும்டா நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்றேன். தெளிவா சொல்லிட்டு நான் கடைசியா கதைக்கிறேன். அப்ப இது போல சொன்னேன், நான் ஒண்ணுமே சொல்ல இல்லை. அதன் பிற்பாடு இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை யூடியூபர்ஸ் எல்லாம் நாங்கள் உள்ளே விடுறோம் இல்லையா, யூடியூபர்ஸ் உள்ள விடுறோம் இல்லையா, அப்போ யாரை உள்ள விடுவீங்க, களவெடுக்கிறவனையும் திருடுறவனையும் கஞ்சா விற்கிறவனும் கசிப்பு விற்கிறவனும் இல்லாட்டி இந்த லஞ்சம் தர்றவனையா உள்ள விடுவீங்க, யூடியூபர்ஸை விடா. சரி நான் விஷயத்த சொல்கிறேன், விஷயத்துக்கு வருவோம். அப்போ யூடியூபர்ஸ் எல்லாம் உள்ள விடுறோம் இல்லையா, அவங்களுக்குலாம் அனுமதியா இல்லையா, அப்போ ஏன் என்னைய உள்ள விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ சரி அதுக்கு பிற்பாடு அந்த செயலாளர் சொல்றாரு, எனக்கு சிரிப்பும் பேரு, சின்ன பிள்ளைகள் மாதிரி இருக்கவங்க நடந்து கொள்றத பார்த்தா. அதன் பிற்பாடு என்ன சொல்றாருண்டா, நீங்க ஒரு போராட்டத்தில் வீடியோ ஒன்று எடுத்தீங்க, ஒரு சட்டத்தை, அதுக்கு முதல்ல என்ன சொன்னீங்க, அதெல்லாம் பார்த்து போட்டு இல்லை இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை, சேர் விருப்பப்பட மாட்டேர், ஆளுநர் விருப்பப்பட மாட்டேராம். அவர் விருப்பப்படுறோ விருப்பப்பட இல்லையோ, நீங்க முதலாவது கொடுங்க ஐயா, முதலாவது விஷயத்த சொல்லுங்க, இப்படி ஒரு தம்பி வந்திருக்கிறேன், ஒரு அனுமதி கேட்டிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம்ன்றது அதுதானே உங்களோட கடமை. சரி அதையும் விடுங்களே, சரி அனுமதி தாரீங்களோ அனுமதி தர இல்லையோ அது உங்களோட பிரச்சனை, தரலண்டா நாங்க ஒரு சட்டத்துக்கு எதிராக நீங்க தந்துதான் ஆகணும், வற்புறுத்தையா ஏழு இல்லதானே. சரி அப்ப அதன் பிற்பாடு அவர் என்ன செய்யறா, எங்களை நாங்க ஓகேன்ட்டு நாங்க கிளம்பும் போது மறுபடியும் கூப்பிட்டு, நீங்க அந்த போராட்டத்துல ஒரு லோயர் ஒருத்தரை வீடியோ எடுத்தீங்க தானே, தெரியும் தானே, அவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் எங்களுக்கு மக்கள் தான், சட்டத்திரணி சங்கத்தினுடைய ஒரு தலைவின்றாங்க. அப்ப அதனால அதில் நான் அவங்களை எடுத்து நான் என்ன பிரச்சனைண்டு அவங்களுக்கு தெரியாண்டா, அப்ப விடுங்க, இப்ப யாருண்டு அப்படி பாருங்க. இப்ப நான் கதைக்க போற விஷயத்துல தவறு இருந்தா சொந்தங்கள் தவறுன்னு சொல்லுங்களா. நான் இந்த நாட்டுல நான் வரி கட்டி, நான் உழைக்கிற பணத்துல கஷ்டப்பட்டு நான் உழைச்சி என்னுடைய பணத்துல நான் இந்த வீதியால போறதுக்கு வரி கட்டுறேன், வாகனத்துக்கு அனுமதி பத்திரத்துக்கு வரி கட்டுறேன், அதையும் கடந்து எல்லா பொருட்களுக்கும் நான் வரி கட்டுறேன். இந்த தேசத்துல எனக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். நான் ஒரு தேவைக்காக, நான் யூடியூபர்ன்றதை விடுங்களே, ஒரு சாதாரண ஒரு மனுஷனா ஒரு தேவைக்காக ஒரு ஆளுநர் செயலகத்துக்கு போறேன்டா என்னோட எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு மரியாதையாகவும் ஒரு பண்பாகவும், நான் மட்டுமில்லை அது யாராக இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா கூட அன்பாகவும் தானே நடந்து கொள்ளணும். இவர்கள் நீ யூடியூபர்களா உள்ள விட இல்லாது எங்களோடையே இது போல நடந்து கொள்றாங்கண்டா, அப்ப சாதாரண மக்கள்டா
நான் கடைசி வரைக்கும் ஐயா நன்றி ஐயான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஒரு துளி கூட நான் அவரோட மரியாதை இல்லாம கதைக்கு இல்லை. காரணம் என்னண்டா, எங்களுக்கு தெரியும் ஒரு வயசுல மூத்தாக்கள் இது போல நடந்து கொள்ளணும். ஆனா கடைசி வரைக்கும் நான் என்னடா இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க எப்படி எங்களை ட்ரீட் பண்றாங்கன்றத பாக்குறதுக்காக. உங்களோட பிரச்சனை என்னண்டா, 2 பிரச்சனை இவங்கள்ட்ட இருக்கு நான் பார்க்கும்போது. ஒன்று, அந்த சட்டத்திறனிய வீடியோ எடுத்தது இவருக்கு பிரச்சனை போல. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க யார் எவர், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு பொது பிரச்சனையில மக்கள் போராட்டத்துல வந்து இந்த இவர் செயலாளர் வந்திருந்தாலும் நான் வந்து கதைக்குத்தான் போறேன். இவருமே ஒரு பிரச்சனையை காய்ச்சிருந்தாருன்னா வீடியோ எடுக்க போறேன். அதான் எங்களோட வேலை. மக்களுக்காக நீங்க நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. மக்களுக்காக நீங்க குரல் கொடுத்தீங்களா, நான் உங்களை காட்ட போறேன். நீங்க மக்களுக்காக வந்து ஒரு தவறு செய்யறீங்களா, அதை நான் எடுத்து காட்ட போறேன். அது எங்களோட கடமை. உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனை இருக்கா, அந்த சட்டத்திரணி சங்கத்தினுடைய தலைவியோட உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனை இருக்கா, இல்லாட்டி ஏதாவது ஏன் நீங்க அவ யாருன்னு தெரியுமா, இது தெரியுமா, அதெல்லாம் எங்களோட நீங்க கதைக்க தேவையில்லையே. நான் என்ன அலுவலுக்கு வந்தேன், ஒன்று தாரன்னு சொல்லணும், இல்லாட்டி தரலன்னு சொல்லணும். யூடியூபர்ஸுக்கெல்லாம் உள்ள விடுறது இல்லை, அனுமதி இல்லை. என்ன கதை இது? அப்ப நாங்க என்ன தீவிரவாதியா? என்ன செய்யறீங்க? அப்ப இதுதானா அனுரவினுடைய அரசாங்கத்துல வந்து சுதந்திரமாகவும் எல்லா மொழியிலையும் எல்லாம் செஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கே இது போல செய்யறீங்கடா. ஒரு சாதாரண அம்மா மாரங்கட சொந்தங்கள் இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு வழக்களிப்பீங்க. ஆனா இவங்க என்ன தெரியுமா, சார் 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 இந்த ஒரு எடுத்துட்டாங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் சார் பார்த்து தாங்க சார், சார் கொஞ்சமே பாருங்க சார். வால் பிடிக்கணும் போல இருக்கு. நீங்க ஒன்றும் கடவுள் இல்லை, சரியா? நீங்க ஒன்றும் கடவுள் இல்லையா? எங்கட வரிப்பணத்துல இருந்து சம்பளத்தை பெற்றுக்கொண்டு எங்கட மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அங்க இருக்கிறீங்க. இந்த பதவி உங்களுக்கு வருங்காலத்துல இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்ப நீங்க எங்களோடய இது போல நடந்து கொள்றீங்கடா. நாங்க ஒரு பொதுவாக மக்கள் மத்தியில வந்து கதைக்கிற எங்களோடய நடந்து கொள்றீங்கடா. ஒன்றுமே தெரியாம எத்தனை மக்கள் வருவாங்க, அவங்களை எவ்வளவு நேரம் அலக்களிப்பீங்க. அப்ப நாங்க நேற்றைய தினம் மட்டும் நான் அதுல எவ்வளவு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணேன், எவ்வளவு நேரம் நான் அதுல காத்திருந்தேன். அப்ப அந்த நேரத்தை மறுபடியும் உங்களால தர முடியுமா? எல்லாதானே. எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த நேரம்ன்றது பொண்ணானது. ஒரு கோல்டோட கூட வந்து ஒப்பிட முடியாது. அப்ப அப்பேற்பட்ட நேரத்தை நான் உங்களோட செலவழிச்சிருக்கேன். நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க? நீங்க சத்திய பிரமாணம் பண்ணி தானே அந்த பதவிக்கு வந்திருப்பீங்க. நீங்க இருக்கிற ஒரு இடம், நீங்க இருக்கிற பதவி, ஒரு ஆளுநர் செயலகத்துல வந்து ஒரு செயலாளரா இருக்கிறீங்கடா. எவ்வளவு ஒரு பொறுப்பா இந்த நபரா இருக்கணும். ஒரு சின்ன பிள்ளைகள் போல, ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து இந்த விளையாண்டு அடிப்படிப்பட்டு கொள்ளுவாங்க, அது போல இன்னொருத்தர கோல் மோட்டுற மாதிரிக்கு நடந்து கொள்றீங்க. இது சம்பந்தப்பட்ட இதற்கு மேல இருக்கிற ஆளுநரா இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். இது போல நடந்து கொள்ளக்கூடாது. நீங்க எங்களை வந்து தமாசா கதைச்சி இது போல அனுப்பலாம்ன்றதை நினைக்காதீங்க. அனுமதி தாரன்டா அனுமதி தார, அனுமதி இல்லைண்டா அனுமதி இல்லை. அதை கடந்து சட்டத்திரணி சங்கத்தினுடைய தலைவி எடுத்தீங்க, அவ யாருன்னு தெரியுமா, இதெல்லாம் தேவையில்லை. எப்பேற்பட்ட ஆக்களா இருக்கிறீங்க. இன்னொன்று அந்த வாய்ஸ் ஆஃப் அன்சன் தெரியுமா? உங்களோட படம் காட்டுறதுக்கெல்லாம் அதை கேட்கறதுக்கு நாங்க வரையில், சரியா? ஏன்னா முழுமையா பொறுமையா இருந்தேன்டா. கடைசியா அந்த என்னோட வந்த கேமராவை எனக்கே சிரிப்பு வந்துட்டு, நீங்க செய்யறத பார்த்தா அவனுக்கே சிரிப்பு வந்துட்டு. ஆனா அவன் எனக்கிட்ட ஒரு விஷயமாட்ட சொல்றான், அண்ணா எங்களுக்கு அவர் யாருன்றே தெரியாது, ஆனா நீங்க அதிகமாக மரியாதை கொடுக்குறீங்க. உண்மையாகவே நான் வந்து அவருக்கு கடைசியா கூட நன்றி ஐயான்னு தான் சொல்லிட்டு வந்தேன். நான் உண்மையாவே அவ யாருன்னு தெரியுமா, அது அந்த சட்டத்திறனிகள் எங்களை பொறுத்த மட்டும் எல்லாருமே மக்கள் தான் நான் ஒன்றுமே சொல்லாம அமைதியா கேட்டிருந்தேன்டா. அவைய பத்தியும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அடிச்சு விட்டுருப்பேர் போல இருக்கு. என்னையா செய்யறீங்க? உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்குண்டா, முடியுமாக இருந்தா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். முடியுமாக இருந்தா இந்த மக்கள்ற பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, உங்களுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. திருக்கோணேஸ்வர பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி அந்த தம்பலகாமத்துல வந்து குப்பமேடு பிரச்சனை இருக்குது, இங்க வந்து திரியாயில வந்து காணி பிரச்சனை இருக்குது, சுற்றுலாத்துறையை வந்து எவ்வளவு ஒரு தவறான முறையில பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப நீங்க பொறுப்பு வாய்ந்த நபர்கள் இதெல்லாம் செய்யறீங்களா? எங்களை வந்து புறக்கணிக்கலாம், யூடியூபர்ஸை வந்து உள்ளுக்கு எடுக்கிறீங்கன்னு சொல்லலாம். இதே எடுக்கிறல்ல, இந்த யூடியூபர்ஸை உள்ள எடுக்கிறன்னு சொன்ன நீங்களே எங்களை புறக்கணிக்க முடியாத நிலைமையில நாங்க இந்த திருகோணமலை மாவட்டத்தில் இருப்போம். ஒரு ஆதாரத்துக்கு இந்த வீடியோ இருக்கட்டும். நாங்க எங்களுக்கு முதலாவது நான் வந்து வழக்கே போடலாம். ஒரு என்னுடைய வரிப்பணத்துல வந்து சம்பளத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரி என்னைய எவ்வாறு ட்ரீட் பண்ணி எவ்வாறு நடந்து கொண்டே இருந்தது, இது சம்பந்தப்பட்ட இதற்கு மேல இருக்கிற அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. நான் நேற்றைய தினம்
நான் நினைக்கிறேன் இன்றைக்கு 19ஆம் தேதி என்ன 19ஆம் தேதி, நேற்றைய தினம் 18ஆம் தேதி. 18ஆம் தேதி ஆளுநர் செயலகத்துக்கு போன நான், ஆளுநர் செயலகத்துல வந்து ஒரு அனுமதி, ஒரு நேர்காணலுக்காக அனுமதி கேட்டு போன நான். உண்டு அனுமதி தாரன்னு சொல்லணும், இல்லாட்டி தரலன்னு சொல்லணும். யூடியூபர்ஸ் எல்லாம் உள்ள விடுறதில்ல. நீங்க தானே அந்த சட்டத்திறனியோட வந்து அது அவ யாருன்னு தெரியுமா? வாய்ஸ் ஆஃப் கன்சர்ன் யூடியூபர். இதையா கேட்கறதுக்கு நாங்க வந்தாங்க. ஒரு சாதாரண ஒரு மக்களா வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்தா பக்கத்து வீட்டு பிரச்சனையா காய்ச்சிட்டு இருப்பீங்க. இதுவா நீங்க வந்து சத்திய பிரமாணம் பண்ணி உங்களோட பதவியில வந்து மக்களுக்கு செய்யற சேவை? எங்களோட வரிப்பணத்துல சம்பளத்தை பெற்றுக்கூட இதுதான் உங்களோட சேவை. சில நேரத்துக்கு இந்த காணொலியை பார்க்கும்போது நீங்க வந்து கோபமடையலாம். என்னுடைய நோக்கம் உங்களை கோபப்படுத்துறதோ இல்லாட்டி உங்களை வந்து ஏதாவது நான் வந்து உங்கள் மேல விமர்சனம் வைக்கணும்ன்றது என்னுடைய கோபம் இல்லை. இது போல் எந்த ஒரு மக்களுக்கும் இது போல சேவைகளை செய்யக்கூடாது. நான் தமிழா சிங்களமான்றதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. அதுல அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் அது போல நடந்து கொண்டாங்க. ஆனா தங்கமான பிள்ளைகள், அவங்களையெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். அவங்க அவங்களோட கடமையை தான் செய்தாங்க. ஆனால் ஒரு தமிழரை இது போல நடந்து கொள்றது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல். அதனால சொந்தங்களே, நான் ஒரு அனுமதி, அதாவது ஒரு நேர்காணலுக்கு ஒரு அனுமதி கேட்டு போன என்னையே உண்டு அனுமதி தாரன்னு சொல்லணும், இல்லாட்டி தரலன்னு சொல்லுவோம். அனாவசிய கதைகளையும் நான் வந்து குளறுபடியானால் அந்தாள் இந்தாள் சட்டத்திரணி சங்கத்தினுடைய தலைவியை வந்து வீடியோ எடுத்தீங்க தானே, அதானே இதானே அவையை பத்தி தெரியுமா? இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரு ஆளுநர் செயலகம்ன்றது எப்பேற்பட்ட ஒரு மக்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு இடம் உண்டு. எவ்வளவு பொறுப்பாக நடந்து கொள்ளணும். எந்த ரீதியிலையுமே நீங்க வந்து எங்கள் மேல வந்து உண்மையா கோபமடைய வேண்டியது நாங்க ஐயா. வலியோடையும் வேதனையோடையும் துன்பத்தோடையும் எங்கட மக்கள் எவ்வளவு சாப்பிடுறதுக்கும் வழி இல்லாம, எந்த ஒரு தொழிலும் இல்லாம எவ்வளவு சிக்கலுக்குள்ள இருக்கிற இந்த நாள் வரைக்கும் நீங்க சரியா ஒரு இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்தை குத்தம் சொல்றீங்களே, நீங்க இந்த அரசாங்கத்திலேயாவது ஜனாதிபதி சொல்ற மாதிரி நீங்க செய்யறீங்களா? அப்ப சொல்றது உண்டு, நடக்கிறது உண்டு. கடுமையான கோபம் வருது சொந்தங்களே. நன்றி சொந்தங்களே. பாப்போம், மக்களினுடைய சில பிரச்சனைகள்ல வந்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புல நீங்க இருக்கிறீங்க தானே. இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை எடுக்கிறதுக்காக நான் கதைக்கையில் மக்கள் இது போல எந்த ஒரு மக்களுக்கும் யாராவது நீங்க வந்து ஏதாவது ஒரு அலுவலகத்துக்கு போய், ஆளுநர் செயலகம் மட்டுமில்ல எந்த ஒரு அலுவலகத்துக்கு போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் உங்களை புறக்கணிச்சா கெஞ்ச வைக்க கூடாது. நீங்க கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்டையும் போய் மரியாதையாக கழிச்சு மரியாதையாக வேலையை செய்யணும். யார்கிட்டையும் போய் ஐயா சேர் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, வால் பிடிக்க தேவையில்ல. நிறைய நான் அரசியல்வாதிகள், நிறைய முக்கியமான அதிகாரிகள், நிறைய பேரோட நான் கதைக்கும் போது, நிறைய பேரோட நான் ஈடுபடும் போது நிறைய மக்களோட பிரச்சனைகள் சார்ந்து நான் புரிஞ்சு கொண்டது என்னண்டா, வால் பிடிக்கணும் என்று எதிர்பார்க்கிறாங்க. பக்க சார்பாக அவங்களோட செயற்படணும் என்று எதிர்பார்க்கிறாங்க. பணம் கொடுத்தா பணியக்கூடிய ஒருத்தன் தான் இவனும் தான் அப்படின்ற மாதிரிக்கு யோசிக்கிறாங்க. இதற்கு முதல் நீங்க யாரையும் சந்திச்சிருக்கலாம். இலங்கையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒழுங்கான ஒரு யூடியூபரை நீங்க சந்திக்கிறீங்க. கடுமையா உங்களெல்லாம் கதைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நன்றி சொந்தங்களே. ஆனா உண்மையா எனக்கு கவலையா இருக்கு. இது போல செயற்படாதீங்க யார். மக்களுக்காக எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு பணபலமும் எதுவுமே இல்லாம எங்களால சில விஷயங்கள் அந்த யூடியூப் ஒரு டூலா பயன்படுத்தி கொண்டு இதுல வருமானம் எடுக்கணும்டா எவ்வளவோ நாங்க வேலைகள் எவ்வளவோ விஷயங்கள் செய்யலாம். ஆனா மக்களுக்காக நாங்க இதை பயன்படுத்துறோம் போது ஜோசிங்க ஒரு யங் ஜெனரேஷன் சரியான விதத்துல பயன்படுத்துங்க. நன்றி சொந்தங்களே. நன்றி.